மாட்சுசாக்கி மஷ்ரூமை சாப்பிடணும். பேசாம நம்ம அதை வாங்கிருக்கலாம். அதை வாங்கி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. எத்ததுனப்பா சாப்பிட்ட? மாசுதாக்கே மஷ்ரூம். ஓ மஷ்ரூமா? இல்லப்பா, அந்த மஷ்ரூம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா டிவில அந்த டிஷ் இந்த சீசனோட கிங்னு சொன்னாங்க. அது வந்து கிங்கா கோயினாலாம் தெரியாதுப்பா, ஆனா அது ஸ்மெல் வாங்கி கொடுங்கம்மா. ஓகே. ஹே மிஸ் நோபி, எப்படி இருக்கீங்க? அம்மா இங்க பாருங்க, மாசுதாக்கி மஷ்ரூம் இருக்கு. ஓ இதுவா? சமைச்சிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா. ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா. எங்களுக்கு ஷீடெக் மஷ்ரூம் கொடுங்க. சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அதோட விலை எதுக்கு இவ்ளோ அதிகமா இருக்கு? ஏன்னா அது அவ்வளவா ஹார்வெஸ்ட் ஆகுறது இல்ல. அது ஏன்பா? வெளிச்சம், வறட்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது வளரும். சுத்தம். அப்பனா எனக்கு அதான் வேணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரி ஏதாவது ப்ரே பண்றதுக்கு முன்னாடி மாட்சுசாக்கி அப்படின்னு சொன்னா மாறிடும். ஆமா, அப்படிதான் சொன்னேன். சரி, அது சாப்பிட்டு பாரு. அப்படியேவா? ஆம். இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணா போதும். திரும்பவும் கிரீம் பஃபா மாறிடுச்சு. ஆனா இதோட ஷேப்ப மாத்தினா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அப்படிலாம் சொல்லிடு. இப்ப இது மாட்சுசாக்கிவா மாறிடுச்சு. ஆனா இதோட டேஸ்ட் ஷீட்டாக்கி மாதிரி தானே இருக்கும். அவங்க இதை சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, விடு. அப்ப அந்த அக்கா மாசு காடு இதுதான். ஆனா நம்ம இதை எங்க விதைக்கிறது? இப்ப நம்ம மாட்சுசாக்கிவ விதைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஓகே. என்ன நீ சொன்ன மஷ்ரூம் மலையில இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு. நிறைய. அந்த மாதிரி இடங்கள்ல மஷ்ரூம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். என்ன சொல்ற சுனியோ? மாசுதாகேவா? ஆமா, அதுவும் மலைக்கு பின்னாடி. அப்பவா உடனே நிஜமாவே அது இங்க இருக்குமோ? எனக்கும் அந்த விஷயம் தெரியல. என்னப்பா அது? எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேரு கும்பலா இருக்காங்க? நோபிட்டா, டோரேமோன் பறிக்கணும்னு ஆசையா இருக்கேன். ஆனா அந்த மாசுதாக்கே வந்து ஆக்சுவலா அது ஒரிஜினல் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இடத்துல கூட அந்த மஷ்ரூம் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி மாற்றம் தான். ஒருவேளை அது உங்க கண்ணு முன்னாடியே இருந்தா கூட நிச்சயமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட என்னப்பா இது ஈஸியா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அது இந்த மாதிரி இருட்டான பகுதியில கூட வளர வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. அதுல சிலது இந்த மாதிரி பகுதியில கூட வளரும். மாசுதாக்கே ஷீதாக்கே மாதிரி மரத்துல வளர. இப்படி வாய பொழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தா மத்த எல்லாரும் எடுத்துருவாங்க, நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் சரிதான், சீக்கிரமா பறிக்கலாம். ஐயா, இது வந்துட்டோம். இதோ இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா மத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க போல இருக்கே. இதென்ன நம்ம கிட்ட இருக்கு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இது கூட நம்ம சாப்பிடுறது தானே. பரவாயில்லையா? இருந்தாலும் இது போதாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. ஓகே, இல்ல சொல்லாத. என்ன மன்னிச்சிடு. நான் இது மேல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி மாத்திடுறேன். நீ எடுத்துட்டு போய் விதைச்சிட்டு வந்துரு. இடத்துல விதைச்சிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். அது சரி, நம்ம அம்மா இங்க தானே இருந்தாங்க. இந்த நேரம்னு பார்த்து எங்க போனாங்க? கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் இதை குக் பண்ணி சாப்பிடலாமா? இதோட ஸ்பெஷாலிட்டி இத பறிச்ச இடத்துலயே வேக வச்சு சாப்பிடுறதுதான். சாப்பிடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதை சாப்பிட்டு பாத்துருவோம். எடுத்து சாப்பிடு. தேங்க்யூல. அட, அதெல்லாம் நார்மல் ஸ்நாக்ஸ் தானே. அட என்னப்பா சொல்ற? இந்த டேஸ்ட் உனக்கு தெரியலையா? அட செலிபிரிட்டிஸால மட்டும்தான் இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கு தெரியும்? மனுஷங்களோட டேஸ்டிங் சென்ஸ் மலை மேல இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு நான் அட்லீஸ்ட் ஒன்னாவது எடுத்துட்டு போகணும். நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய பறிச்சிட்டோம்ல. இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாங்களே. கில்ட்டியா தான்
இருக்கு. நம்ம அம்மா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம். ஆ, ஆ? அம்மா தானே அது? இதா இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்குல்ல? இந்தாங்க ரிட்டர்ன் ஸ்ப்ரே. ஆமா, என்னது இது? ஆக்சுவலா இது வந்து மழையில கூட ஒண்ணு வளர்ந்துருச்சு. நம்ம சாதிச்சோம். அது மட்டும் இல்ல, இது உண்மையான மச்சத்தாக்கே. என்னது? சாப்பிடுங்க.